வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எஸ்ஜிடியை பற்றி கிளியர் பண்ணிடலாம். எஸ்ஜிடினா வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், சரியா? இதில் வந்து பேப்பர் 1 வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம எழுதின பேப்பர் 1 வந்து நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணிடுங்க. பேப்பர் 1 பாஸ் ஆயிடுவீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த எஸ்ஜிடி கொஸ்டினுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, பேப்பர் 1ல் பாஸ் ஆனவங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாக தரோவாக படிக்கணும். அதுலேயும் சில போர்ஷன், அதாவது வந்து இப்போ மேக்ஸ் சப்ஜெக்ட், சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து சில போர்ஷன் வந்து 12th வரைக்கும் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. இல்லை என்னால் 12th அதாவது எதுக்கு சொல்லனா, நம்ம வந்து 120+ வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து போஸ்டிங் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி எய்ம் வைக்கிறவங்க நல்லா 11th 12th அங்கே, அதாவது எல்லா டாப்பிக்கும் பார்க்க வேணாம். இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ்னால் இப்போ ட்ரிக்னாமெட்ரி இருக்குது அப்படின்னா அதில் ஹையர் லெவல் 11th 12th இருக்கிறது அதை நீங்கள் லைட்டாக டச் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் இல்லைனா 1 to 10th வரைக்குமாவது ஃபுல் தரவாய்க்கிங்க. 11th 12th கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது பார்ட் பியில் கேட்பாங்க. இது வந்து 150 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இந்த தமிழுங்கிறது லாங்குவேஜ் வந்து ஆப்ஷன் இருக்கும். தமிழில் படித்தவங்க தமிழ் எடுப்பீங்க, இல்லை மலையாளம், தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி நிறையா வந்து லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்கும். இந்த லாங்குவேஜ் தான் இது. நான் வந்து தமிழ் வந்து எக்ஸாம்பிளுக்காக எழுதிக்கிங்க வந்து லாங்குவேஜ் தான். இது வந்து 30 மார்க்ஸ்க்கு வரும். இங்கிலீஷ் 30, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் இதெல்லாம் சேர்த்து 150 மார்க்ஸ்க்கு. இந்த சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத நேற்றுக்குள்ளே ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நான் கீழே உள்ள இதில் லிங்க்கில் கொடுக்குறேன். அது உள்ளே போய் பாருங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு. அதில் இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். அது பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ் கேட்பாங்க. 20 மார்க்ஸ்க்கு வந்து பாஸ் மார்க் 20 எடுத்தே ஆகணும். இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து 10th புக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் தரோவாக கவர் பண்ணிக்கிங்க. அப்போ 6th to 9th அட்லீஸ்ட் கொஞ்சம் அங்கங்கே பார்த்துக்குங்க. அதுதான் சேஃப்டி. 10th மட்டும் டீப்பாக படித்து நம்ப முடியாது. ஒரு சேஃப்டிக்கு 6th to 9th பார்த்துக்குங்க. நம்மளோட சேனலில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு இயல் 1 வந்து முடிச்சாச்சு. அந்த வீடியோஸை பாருங்கள். இனி அடுத்தடுத்து போகும். டெய்லி வந்து நான் அந்த ஒவ்வொரு இயல் முடித்தோன்னே டெஸ்ட்டு கொஷின் அனுப்புகிறேன். நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து ரெடியாக இருக்கீங்க. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் அந்த பார்ட் பிக்கே வேல்யூ இருக்குது இல்லையா? அதனால் இதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் 1 to 10th புக்கை வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. எப்போ வேணாலும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலாம். அது எப்போ வருதோ அது ரெண்டாவது விஷயம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஆனால் எக்ஸாம் வரப்போகுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ இருந்தே படிங்க. நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அதனால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.